வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் கேட்கப்படக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. கவனமாக ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இந்த பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 எக்ஸாமுக்காக இந்த டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, பிடிஎஃப் நோட்ஸ் வந்து இருக்குது, வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். வாங்க இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு கொஸ்டினாக நாம் வந்துட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா B2H6, அதாவது B2H6ங்கிறது டைபோரேன். அப்போ டைபோரேனில் பிஹெச் பாண்ட்ஸ் வந்துட்டு அயானிக்கா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. தேர் இஸ் டைரக்ட் போரான் போரான் பாண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இட் இஸ் ஐசோஸ்ட்ரக்சரல் டு C2H6. போரான் ஆட்டம்ஸ் ஆர் லிங்க்டு த்ரூ ஹைட்ரஜன் பிரிட்ஜஸ். அப்போ இதில் இந்த B2H6ல் கண்டிப்பாக வந்துட்டு என்ன இருக்காது, இந்த அயானிக் பாண்டு வந்துட்டு இருக்காது. அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும், பிஹெச் பெச், இங்கேயும் ஒரு பிஹெச் ஹெச். அப்போ இதில் பிஹெச் பாண்டு வந்து அயானிக்கா, கண்டிப்பாக அயானிக் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. தேர் இஸ் அ டைரக்ட் போரான் போரான் பாண்ட் இருக்குதா, டைரக்ட் போரான் போரான் பாண்ட் இருக்கான்னு பாருங்கள், கிடையாது. அடுத்தது ஐசோஸ்ட்ரக்சரல் டு C2H6, அதுவுமே கிடையாது. C2H6ங்கிறது என்னது, இந்த ஈத்தேன். அங்கே எப்படி இருக்கும், CH3 இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே கிடையாது. அடுத்தபடியாக போரான் ஆட்டம்ஸ் ஆர் லிங்க்டு த்ரூ ஹைட்ரஜன் பிரிட்ஜஸ். பார்த்தீங்கன்னா போரான் ஆட்டம்ஸ் லிங்க்டு பை ஹைட்ரஜன் பிரிட்ஜஸ். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக மென்ஷன் த எக்ஸாம்பிள் ஆஃப் மேன் மேட் சிலிகேட். அப்போ இதில் பாலிமர், ரப்பர், செராமிக்ஸ், சிமெண்ட். அதாவது சிலிகேட்டில் அங்கே என்ன இருக்கும், இந்த SiO பாண்ட் இருக்கும், சரிங்களா. இப்போ SiO4 4-. அப்போ அது ஒரு சிலிகேட் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த மேன்மேட் சிலிகேட் அப்படிங்கிறது பாலிமர் கிடையாது, ரப்பர் கிடையாது, சிமெண்ட் கிடையாது, செராமிக்ஸ். இப்போ செராமிக்ஸில் தான் இந்த சிலிகேட் இருக்கும். இப்போ மேன்மேட் சிலிகேட் பார்த்தீங்கன்னா செராமிக்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அப்போ எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், போரசின் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்ஆர்கானிக் பென்சின். எல்லா எக்ஸாமே இந்த கொஸ்டின் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எங்கெல்லாம் இருக்குது, ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்லையும் இருக்குது, டி ஆப்ஷனில் இல்லை. அப்போ டியை ரிமூவ் பண்ணிடலாமா. அடுத்தது போரசின் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் டைபோரேன். அப்போது டைபோரேன்கிறது B2H6 ப்ளஸ்ஸு அமோனியா, இந்த ரெண்டையும் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது இந்த B3N3H6 இந்த போரசின் நமக்கு கிடைக்கும். அப்போ ரெண்டாவது ஆப்ஷனும் கரெக்டு தான். அப்போ எதில் ரெண்டாவது ஆப்ஷன் இல்லைன்னு பாருங்கள், இது ரெண்டாவது ஆப்ஷன் இல்லை, சிலையும் ரெண்டாவது ஆப்ஷன் இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா போரசின் இஸ் லெஸ் ரியாக்டிவ் தன் பென்சின், அது கிடையாது. அப்போ ஆப்ஷன் 1 and 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகுல் இஸ் மோர் அயானிக் பேஸ்ட் ஆன் பாலிங் ஸ்கேல். அப்போது இதில் NaCl, KCl, LaCl, HCl கொடுத்துக்கிறாங்க. இதில் விச் ஒன் இஸ் மோர் அயானிக் பேஸ்ட் ஆன் பாலிங் ஸ்கேல். இப்போ பாலிங் ஸ்கேல் படி அங்கே வந்து இந்த மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி யாருக்கு இருக்குங்கிறத பார்க்குறோம். மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி யாருக்கு இருக்குது. அப்போ NaCl, LaCl, KCl, HCl. இப்போ பார்த்தீங்கன்னா KClக்கு தான் இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக NaCl, சரிங்களா, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் ΔX சொல்லுவோம் இல்லையா. அடுத்தபடியாக இந்த NaCl போட்டாச்சு, அடுத்தபடியாக LiCl, அடுத்தபடியாக HCl. இப்போ இதுதான் இந்த ஆர்டர். இது வந்துட்டு மோர் அயானிக், இதை விட கொஞ்சம் லெஸ் அயானிக், அதுக்கப்புறமா அப்படியே அயானிக் கரெக்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். சரி, அப்போ KCl இஸ் மோர் அயானிக் பேஸ்ட் ஆன் பாலிங் ஸ்கேல். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இன் த எக்ஸ்பெக்டட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் மெல்டிங் பாயிண்ட். அப்போ இதில் BaF2, BaCl2, BaBr2, BaI2 கொடுத்துக்கிறாங்க. அப்போ மெல்டிங் பாயிண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த லாட்டிஸ் எனர்ஜி.
அப்போ லேட்டிஸ் எனர்ஜி யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்போ இதில் இந்த BaI2 BaF2 இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். BaF2 BaI2. அப்போ இந்த BaF2க்கு பார்த்தீங்கன்னா F வந்து ஸ்மால் சைஸு, பேரியமும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் தான். அப்போ இங்கே எல்லாமே பேரியம் தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே இந்த ஹேலஜனில் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ அதனால் இந்த BaF2க்கு பார்த்தீங்கன்னா லேட்டிஸ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இப்போ லேட்டிஸ் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை உடைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியும் அதிகமாக தேவைப்படும். அப்போ மெல்டிங் பாயிண்ட்டு அதுக்கு தான் அதிகமாகும். ஸோ ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு அப்போ BaF2க்கு பார்த்தீங்கன்னா அதிக மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக எஃப்க்கு அப்புறமா Cl. இப்போ F2 இருக்குது, அடுத்தபடியாக Cl இருக்குது, Br இருக்குது, அயோடின் இருக்குது. இப்போ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் பாருங்கள் ஐடின் கொடுத்துக்கிறாங்க, இதில் வந்து மாற்றி கொடுத்துக்கிறாங்க, ப்ரோபின் கொடுத்துக்கிறாங்க. அப்போ அது எதுவுமே வராது. அப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன போயிடணும், உடனே லேட்டிஸ் எனர்ஜி அந்த கான்செப்டுக்குள்ளே போயிடணும். இப்போ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடி இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த மேக்னிடியூட் ஆஃப் போலரைசிங் பவர் ஆஃப் எ கேட்டயான் அண்ட் போலரைசபிலிட்டி ஆஃப் அன் ஆனயான் ஆர் ஸ்டடிட் பை. இப்போ போலரைசிங் பவர்னா என்ன, போலரைசிங் பவர் இப்போ கேட்டயான் என்ன, இப்போ இதில் ஒரு ஸ்மால் சைஸு கேட்டயான் இருக்குது, இதில் ஒரு பிக் சைஸ் ஆனயான் இருக்குது. அப்போ இந்த கேட்டயான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனயானை என்ன செய்யும், பிடிச்சி இழுக்கும், போலரைஸ் பண்ணிவிடும். அப்போ இப்படி நல்லா ஸ்பெரிக்கலாக இருந்தது எலிப்டிக்கலாக அது மாறிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா போலரைசிங் பவர் ஆஃப் எ கேட்டயான். இப்போ ஆனயான் என்ன ஆகுது, இந்த மாதிரி இந்த போலரைஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் போலரைசபிலிட்டி ஆஃப் அன் ஆனயான். இப்போ பிக்கர் சைஸாக இருந்துச்சுன்னா ஈஸியாக என்ன செய்யும், போலரைசபிள் ஆகும். ஸோ அதுதான் போலரைசபிலிட்டி ஆஃப் அன் ஆனயான். அப்போ இது எந்த ரூலை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோன்ஸ் ரூல் கிடையாது, ஆக்டட் கிடையாது, ஹக்கல் ரூலும் கிடையாது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது என்னது தான், இது ஃபஜான்ஸ் ரூல். Fajans rule is the correct answer. Compare the elements with its group in the periodic table. அப்போ தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொகுதிகளோடு ஒப்பிடுக. அப்போ ஃபர்ஸ்ட் ஏ, செகண்ட் ஏ, தேர்ட் ஏ. அப்போ தேர்ட் ஏ, ஃபர்ஸ்ட் ஏ, செகண்ட் ஏலாம் பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக். அடுத்தது தேர்ட் ஏ, 4A, 5A, 6 பிளாக்லாம், 6Aலாம் பார்த்தீங்கன்னா பி பிளாக். இப்போ பி பிளாக்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். அப்போ இது வந்துட்டு 3A, இது வந்துட்டு 4A, இது வந்துட்டு 5A, இது வந்துட்டு 6A. 6A வரைக்கும் தான் இருக்குது. அப்போ இதில் நீங்கள் இந்த பீரியாடிக் டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சிம்பிளாக முடிச்சிடலாம். அப்போ போரான், அலுமினியம், கேலியம். அப்போ இது எங்கே இருக்குது, அப்போ கேலியம் இருக்குது, இங்கே ஒரு கேலியம் இருக்குது. அப்போ இது எங்கே உள்ளது, தேர்ட் ஏ வந்துட்டு கேலியம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 4. இப்போ ஏ இருக்குது, சி இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா. அடுத்தபடியாக தேர்ட் ஏ, தேர்ட் ஏல என்ன இருக்குது, கார்பன், சிலிக்கா, ஜெர்மானியம், டின்னு, லெட்டு. அப்போ லெட்டு இருக்குது, லெட் இருக்கான்னு பாருங்கள். அப்போ ஃபோர்த் ஏல லெட்டு. இப்போ ஒன்றாவது ஆப்ஷன். அப்போ என்னது தான், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 5A. அப்போ 5Aல என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக். இல்லை ஆர்சனிக், அடுத்த ஆன்டிமனி, பிஸ்மத் வரும். அப்போ ஆப்ஷன் 2. அடுத்தபடியாக 6A. அப்போ 6Aல என்ன இருக்குது, டெலூரியம், ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெலூரியம். அப்போ டெலூரியம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த மாதிரி பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மேட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது ஃபார் த ரியாக்ஷன் எஸ் மைனஸ். அப்போ எஸ் மைனஸ் என்ன, அப்போ சல்ஃபர் மைனஸ் இருக்குது. அப்போ ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் வந்திருக்குது, இப்போ இன்னொரு எலக்ட்ரான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள், அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிதானே, ஒரு எலக்ட்ரானை எடுக்குது, அதுக்கு பேர் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி அங்கே மைனஸ் இருக்குது, இப்போ இன்னொரு எலக்ட்ரானை அது வந்துட்டு வாங்குது அப்படின்னா ஈஸியாக வாங்காது. ஏன் அப்படின்னா ரிப்பல்ஷன் இருக்கும், எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். அப்போ அதனால் நாம் எனர்ஜியை கொடுத்தாதான், சரிங்களா, எனர்ஜியை கொடுத்தாதான் எஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா S2 மைனஸாக மாறும். அப்போ அங்கே என்னது தான் பாசிட்டிவ், எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன வந்துடும், பாசிட்டிவில் வந்துடும். சரிங்களா. அப்போ நெகட்டிவ் கிடையாது, 0 கிடையாது, ரெண்டுமே சேம் கிடையாது, ரெண்டுமே கண்டிப்பாக சேம் கிடையாது இல்லையா. அப்போ பாசிட்டிவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி இருக்கும், பாசிட்டிவில் இருக்கும்.
அடுத்தபடியாக விச் ஆர் த ஃபாலோயிங் எலிமெண்ட் பிஹேவ் லைக் போத் லைக் ஆல்கலி மெட்டல்ஸ் அண்ட் ஹேலஜன்ஸ். அதாவது ரெண்டுமே பிஹேவ் பண்ணுது, ஆல்கலி மெட்டலாகவும் ஹேலஜனாகவும் பிஹேவ் பண்ணுது. ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. சோடியம் கிடையாது, பொட்டாசியம் கிடையாது, குரோமியம் கிடையாது, ஹைட்ரஜன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஆல்கலி மெட்டல்ஸில் தான் என்ன இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. அதே போல் இந்த ஹேலஜன்ஸுக்கு என்ன வரும், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா. அப்போ அதே போல் ஹேலஜன்ஸுக்கு என்ன இருக்கும், நமக்கு அவுட்டர் மோஸ்ட்டில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஆல்கலி மெட்டலாகவும் பிஹேவ் பண்ணுது, இந்த ஹேலஜனாகவும் பிஹேவ் பண்ணுது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக இந்த பீரியாடிக் டேபிள் எலிமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 1A. இப்போ குரூப் 1A ஆல்கலி மெட்டல்ஸ் ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இருக்கு இல்லையா, இதுதான். இட்ஸ் ஆட்டோமிக் ரேடியஸ் அண்ட் அயனைசேஷன் பொட்டென்ஷியல் இந்த குரூப் சொல்லியாச்சு. அப்போ இந்த குரூப்பில் ஆட்டோமிக் ரேடியஸ் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமிக் ரேடியஸ் கண்டிப்பாக என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் பொட்டென்ஷியல் என்ன செய்யும், கீழே போக 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 டிக்ரீசஸ் ஆகும். ஏன்னா சைஸ் பிகர் ஆகிட்டே போகுது. ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீசஸ், ரெண்டாவது டிக்ரீசஸ். எங்கே இருக்குது ஆப்ஷன், ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ், ரெண்டாவது டிக்ரீசஸ். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன் கார்போரேண்டம் SiC bond distance is 1.93 Armstrong and covalent radii of carbon is 0.77 Armstrong. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, SiC உடைய இந்த பாண்ட் டிஸ்டன்ஸ் 1.93. அப்போ நம்ம எழுதிடலாமா, அப்போ என்ன Si ப்ளஸ்ஸு சி இந்த ரெண்டும் சேர்த்தாச்சுன்னா எவ்வளோ வருது, 1.93 ஆம்ஸ்ட்ராங். அப்போ அதில் கார்பனுடைய கோவலன்ட் ரேடி ஆஃப் கார்பனுக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க, இப்போ ப்ளஸ்ஸு 0.77. அப்போ SI ப்ளஸ்ஸு 0.77 1.93. இப்போ நமக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, கோவலன்ட் ரேடி ஆஃப் எஸ்ஐனுடைய கோவலன்ட் ரேடியை என்ன. அப்படி என்ன பண்ணிடலாம், SI தானே வேணும், இந்த 0.7 அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆயிரும், ஸோ 1.93 மைனஸ் 0.77. அப்போ பாருங்கள் 1.93 மைனஸ் 0.77 எவ்வளோ ஆச்சு பாருங்கள். அப்போ 13ல் 7 போச்சுன்னா ஒரு 3 ஒரு 4 6, 8ல் 7 போச்சுன்னா 1. அதுக்கப்புறம் என்ன இருக்குது 1.16. அப்போ இல்லை 1.16 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. அப்போ இதே போல் பிஜிடிஆர்பி எக்ஸாம்லையும் இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் ஓரியன்டாக அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பாக இதில் கேட்பாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க. டெஃபினட்டாக பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம். இதே போல் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும், நிறையா டாபிக்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா என்னுடைய டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அதில் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 120க்கு மேலேயே டெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் என்ன செய்யலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கிடலாம். 100 மார்க்ஸ் நீங்கள் ஏம் பண்ணாலே போதும், என்ன பண்ணிடலாம், போஸ்டிங் தாராளமாக வாங்கிடலாம். ஏன்னா இது வந்து நியூ சிலபஸ், அதனால் கொஸ்டின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி தான் தெரியும். படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸி, படிக்காதவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் இந்த பிஜிடிஆர்பி டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.